கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பீஸ் போட்டு தள்ளிடுறாங்க, அவங்களாவே போட்டு தள்ளிடுறாங்க. அது எதனால அவாய்ட் பண்ணலாம்னு வந்து அந்த ப்ளூ மெடிசன் எதுக்குன்னு தெரியாது, அது வந்து இதை போட்டு விட்டுறாங்க. அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணியா 2 பில்லட் போடுங்கன்னு ஒரு செல்லர் வந்து ஒரு கஸ்டமர் அது எப்படி அது அந்த ஒரு வருஷம் கழிச்சு 2 ஃபுட் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளே வந்து காமன் சென்ஸா கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் சொல்றேன், வயசு ஆனாலும் ஹை புரோட்டீன் கண்டென்ட்டே கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா அது கிட்னி வந்து ஃபர்ஸ்ட் காலி ஆயிடும். ஓகே, என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட்டு வந்து வாங்குறாங்க மார்க்கெட்ல வந்து, உங்க சேனல்ல பிராண்ட் நேம்லாம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா பிளட் வார்ம் கூட கம்பேர் பண்றப்ப மீல் வார்ம்ல ஃபேட் அதிகம். ஓகே, ஃப்ளவரானுக்கு ஃபேட் அவ்வளவு கூட தேவை கிடையாது. அது ஒண்ணு. அதோட மேல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து டஃப்பா இருக்கு, டைஜஸ்ட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்ணு மட்டும் ரொம்ப வந்து பெருசா இருந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரும், ஏஜ் அதிகமா இருக்கும் அந்த மீன் தெரிஞ்சிடும். இப்போ எல்லாமே கண்ணு பார்க்கணும். எங்க கண்ணு எடுத்துருவாங்க. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜன் அக்வேரியம் ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து கவர் பண்ணியிருந்தோம். மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ புதுசா நிறைய மான்ஸ்டர் காப் ஜுவனல்ஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஃப்ளோரான் வளர்க்குறதுல எங்க 2 பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். புதுசா இருக்கிற மான்ஸ்டர் காப் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கௌசிக் வந்தா எங்க ஏரியாவில் ப்ரோ கூறு 10 ரூபான்னு இப்படிதான் வைப்பாங்க. அப்படியே கரெக்டா அதே மாதிரி உட்காந்துட்டு எல்லாமே ஹெட் பாப்ஸ். ஆமா, எல்லாம் இது ஹெட் பாப்னு சொல்லுவோமா இல்லைன்னா சொல்றது எனக்கு தெரியல. ஒரு ஹெட் பாப்புக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா வந்து ஹெட் பாப் நான் காட்டுறேன் எப்படி ஹெட் பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லா ஹம்ப் ரிசல்ட் காமிச்சதை நம்ம ஹெட் பாப்னு சொல்லக்கூடாதா? நிறைய பேர் ஹெட் பாப்னு அப்படி கேட்குறாங்க, அதனால வந்து ரேட்டும் வந்து கம்மியாக கேட்குறாங்க. ஓகே, அதனால நான் இப்போ ஹெட் பாப்னே சொல்றது இல்லை, 2 இன்ச் ஜுவனல்னு சொல்லிட்டு விற்கிறது. சரி ப்ரோ, இப்படி பார்த்தா பெருசா இதோட கலர் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது. டேங்க்ல வச்சு பார்க்கலாமா? இதுல தான் ப்ரோ கலரு எல்லாமே தெரியுது. இதை மேக்மா வந்து சொல்லலாம். இதுக்கெல்லாம் நோஸ் போல்ஸ் இருக்கா? நோஸ் போல்ஸ் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. நோஸ் போல்ஸ் வந்து வந்தது, ஹெட் பால்ஸ் வந்ததா கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா போடும். ஓகே, ஹெட் பால்ட் வந்து மிடில் கவர் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு தான். இது பிரைசிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த 990 அதே தான் ப்ரோ, ஒரு 950 1000 விற்கிறேன். இப்போ ஹெட் பால்ட் ஃபுல்லாக கவர் ஆகிதான் 1000 விற்கிறேன். ஓகே, அப்படி ஹெட் பால்ட்னா 900 விற்கிறேன். அந்த மாதிரி வேற பீஸ் காட்டுங்க ப்ரோ. அப்பா, இது ஃபுல்லா திக் பால்ஸா இருக்குல்ல? ஆமாம், இது ப்ளூஷா இருக்கு ஆல்மோஸ்ட். இதுல தாய்சல் கூட கொஞ்சம் வரும். ஐ மீன் இதோட பேட்ச்ல வந்து தாய்சல்ஸும் வந்துச்சு. ஓகே, இது அதான் ஃபுல் கவரேஜ் இருக்கிற ஒரு மேக்மா. இந்த கேஎம்எல் மாதிரி எனக்கு எதனா எடுத்து காட்டுங்க ப்ரோ. கேஎம்எல்க்குன்னு ஏன்னா ஆஃபீஸ் இருக்காங்க. கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, ஃப்ரண்ட்ல எடுத்து காட்டுங்க ப்ரோ. ஓகே, போன டைம் வந்தப்ப இந்த மாதிரி பார்ட்டிஷன்லாம் போடாமல் இருந்தீங்களோ? ஒவ்வொரு டேங்க்ல ஒவ்வொரு மீன் இருந்துச்சுல? ஆமாம், போன டைம் வந்தப்போ ஒரு டேங்க்ல ஒரு மீன் இருந்துச்சு. ஸ்டாக் வர்றதை பொறுத்து தான். இப்போ வந்து கேமல் கேட்டீங்க, செம்ம கலர்ல இது. இப்போ கையில பிடிச்சதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கருப்பாயிருச்சு. இல்லை, இந்த ஃப்ரண்ட்ல ரெட் வந்து அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி பெரிய காக் ஃபிஷ்ஷோட இந்த மாதிரி ஃபிஷ் தான் பிடிக்கும். இதுவுமே பெரிய காக்கு வரும் தான். பட் இப்போ நீங்க 2 ஃபிஷ் இல்ல, இது கண்டிப்பா பெரிய காக்கு வரும்ன்றது எனக்கு தெரியும். சொல்றேன், நான் எடுக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பர்சனலா வளர்க்கறதுக்கு வாங்குறேன்னா அது எதுக்குமே வாங்குறப்ப பெரிய மண்டே இருக்காது. எல்லாம் ஏஜ் ஆனாதான். ஆனா இந்த மீன் சூப்பரா இருக்கு. சரி, வேற காட்டுங்க. ஆனா பெரும்பாலும் வந்து மேக்மாஸ் தான் இருக்கு. நிறைய வந்து எஸ்ஆர்டிஸ் தான். ஓகே, ஆமா, நிறைய எஸ்ஆர்டிஸும் இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு எஸ்ஆர்டியும் காட்டுங்க. இப்போ பக்கத்து டேங்க்ல இதுவே எஸ்ஆர்டி தானோ? ஆமா, எஸ்ஆர்டி தான். கொஞ்சம் ஒரு சிலர் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். இது பாருங்க, இது எஸ்ஆர்டி தான். உங்களுக்கு எதுல அதிகமா என்கொயரிஸ் வருது? எல்லாமே வந்து எஸ்ஆர்டி, மேக்மா, கேமல் 3மே ஈக்குவலா தான் ப்ரோ வரும். ஈக்குவலா தான். இப்போ எது வந்தாலுமே வந்து ஹெட் போல்ட்டோட வந்து கேக்குறாங்க. ஹெட் போல்ஸோட கேக்குறாங்க. ஓகே, அதாவது ஃப்ரண்ட்ல ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ஃபுல்லா கவர் ஆயிருக்கும், இல்ல அட்லீஸ்ட் இவ்வளவு கவரேஜாவது இருக்கணும். இதுல ஓரளவு கவர் ஆயிருக்கு. ஓகே, சரி, இது நீங்க ஹெட் பாப்னு உங்களுக்கு சொல்லலாமா? இப்படி புரியல. ஹெட் பாப்னா ஹெட் பாப்னு சொல்லலாமா இந்த மீனா? இல்ல வந்து என்ன பாலெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாலெட் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேக்குறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம தான் யூஸ்வலாவே பாத்துருக்கோமே. மான்ஸ்டர் காக்கு நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க ஹோம் பிரீட்ல? ஹோம் பிரீட்ல பண்றேன். இப்போ ஹோம் பிரீடுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வந்துருச்சு போலயே ப்ரோ. பெரும்பாலும் எல்லாரும் இப்போ இம்போர்ட்டர்னு போயிட்டாங்க.
இதுவும் ஹோம் பிரீட் தானா ப்ரோ? எது ப்ரோ? இதோ இங்க இருக்குது எல்லாமே ஹோம் பிரீட் தான். இதெல்லாம் நல்ல ரெட் சில்லி போல ரெட் சில்லி இருக்கு. அதுக்கு நான் அந்த பார்ட்டுக்கு அப்புறமா வரேன். நீங்க இப்பவே காமிச்சு வந்து நீங்க எடுக்க லேட் ஆகுறீங்க. இது நல்ல பாக்ஸ் பாடியா? ஆமா பாக்ஸ் பாடி. இது செம்மையா இருக்கு, பிராடா இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நான் 900 அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா ஹெட்ல வந்து பாலிங்ஸ் இல்ல. பாடி பயங்கரமா இருக்கு. நல்ல கலரேஷன் வந்து சூப்பரா வரும், எல்லாமே வரும். பட் வந்து இப்போ ஹெட் போல்ட் இருந்தாதான் அந்த ரேட்டு கொடுக்குறது. இல்லைன்னா கொஞ்சம் கம்மி. எனக்கு ஹெட் போல் ஃபுல் கவரேஜோட இது வரைக்கும் எந்த விஷயம் நீங்க காட்டலையே, கொஞ்சம் எடுத்து காட்டுங்களா? சரிதான். ஃப்ரண்ட்ல காட்டுங்க. இது மேக்மேல தான் வருமா? இது எஸ்ஆர்டி தான் வரும். ஏன்னா போலி எஸ்ஆர்டில வரும். அப்போ நீங்க இந்த பிளாக் கலரேஷன் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாமே வந்து ரெட்னஸ் தான். ஓகே, ரெட்டா மாறிடும். அங்க கலர் வந்துரும். பட் போலிங் வராது. ஓகே. அதுக்கு தான். ஆனா பெருசா இல்லையா, பிளாங்க் கொஞ்சம் தானே இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. இது எஸ்ஆர்டில தான் வரும். வந்து நம்ம மிக்ஸா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஆர்டி ஒரு மேக்மா இல்ல எஸ்ஆர்டி கேஎம்எல் போடும்போது இந்த மாதிரி ஃபிஷஸ் வரும். இது நம்ம பியூர் எஸ்ஆர்டி நம்மளால வந்து சொல்ல முடியாது. இதுவும் பாக்ஸ் பாடி தானோ? ஆமா, இது வந்து கொஞ்சம் போன்சாய் மாதிரி வருது. போன்சாய் மாதிரி கிட்டத்தட்ட ஷார்ட் பாடி தான். ஓகே. ஷார்ட் பாடினா வந்து பெருசா ஷார்ட் பாடினா முன்னாடி காமிச்சது வந்து பாக்ஸ் டைப். இது வந்து இந்த போன்சாய். ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஷேப் வந்து பேரட் மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பாக்ஸ் பாடி. ஒரு 6 இன்ச்சஸ் மேக்ஸ் வளரும். இது இன்னும் கொஞ்சம். இது வந்து ஹெட் போல்ட் கிராஸ் போடலாம் இல்ல, பட் வந்து ஒரு டுவல் டோன் ஃபிஷ். இது டுவல் டோன். ஓகே. ஷார்ட் பாடி. இது வந்து போலி எஸ்ஆர்டி. பரவாயில்ல, வழிக்கு வரீங்க. ஃப்ரண்ட் காட்டுங்க. ஃப்ரண்ட்ல ஃபுல்லா மார்க்கிங் கவர் ஆயிருக்கு. கொஞ்சம் இப்ப கையில பிடிச்சி ஸ்ட்ரெஸ் ஆனால கண்ணெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. ஒரு கண்ணே பிளாக் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ல. ஆமா ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. எனக்கு இம்போர்ட்டட் தாங்க அப்படின்னா யாராச்சும் கேட்டிருக்காங்களா? எதுல? ஹெட் பாப்லயா? ஃப்ளவரன்ஸ் எனக்கு இம்போர்ட்டட் கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு இம்போர்ட்டடா நான் விக்கிறேன். இப்போ ஸ்டாக் இல்ல. பட் வந்து இம்போர்ட்டட் விக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாட்டிக் மட்டும் தான் விக்கிறது. எக்ஸாட்டிக்னா சில்லி ரேட்லயே வந்து நமக்கு ரொம்ப கிராஸ் ஹெட் போல்ஸ், கிறிஸ்காஸ் மார்க்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி ஃபிஷஸ் தான். ஓகே. ஸோ அது மட்டும் தான் இம்போர்ட்டட்ல கொடுக்குறது. நார்மலான வந்து டபுள் ஏ கிரேடு இல்லைன்னா ஏ கிரேடு அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை. ட்ரிபிள் ஏ கிரேடு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா மார்க்கெட்ல. கிரேடு நம்ம வச்சுக்கிறது தான். இருந்தாலும் குவாலிட்டிக்காக சொல்றேன். அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த இந்தியன் பிரீட்ஸை தாண்டி பண்றீங்கன்னா இப்போ கம்பாஸ் கூட இப்போ எக்ஸாட்டிக் கிரேட்ல பண்ணுவீங்க? கம்பாஸ் நான் வித்துருக்கேன். கம்பாஸ் விற்காம இல்லை. பட் வந்து என்ன சொல்றது, ஹெட் பாஸ் பண்ற குவான்டிட்டிக்கு நம்ம கம்பாஸ் பண்றது இல்ல. இதுதான் அதிகமா வந்து நம்மகிட்ட மூவ் ஆகுது. இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. அதான் இதை போயிட்டு இருக்கேன். கம்பாஸும் இப்போ நிறைய பேர் கேட்கறதுனால கொஞ்சம் கம்பாஸ் கொடுக்குறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நிறைய கம்பாஸ் நான் காட்டுறேன். ஓகே. இது எஸ்ஆர்டி வரும். ஓகே. இந்த மாதிரி இருக்க ஃபிஷ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் ப்ரோ. 1000 rupees அப்படி போட்டுருக்கு. இப்போ வீடியோ பாக்குறீங்க கேட்டீங்கன்னா வந்து 900 சொன்னீங்க அப்படி சொல்றாங்க. குவாலிட்டி பொறுத்து தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பிரைஸ்க்கு போடுறீங்க? மேக்ஸிமம் அவ்வளவுதான் ப்ரோ. சம்டைம்ஸ் ஒரு 1100. அதெல்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேர்ல்ஸ் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் கலரேஷன் வந்துடும். இங்க கருப்பு பிளாக்கா இருக்கு இல்லையா. இப்போ இங்கேயும் வந்து கிராஸ் பேர்ல் மர்ஜ் ஆயிருந்துச்சு. இப்போ போலிங் வந்து ப்ளூவா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒயிட் பேர்ல்ஸ் எல்லாம் வரும். கம்பா வர மாதிரி ஒயிட் பேர்ல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சா கொஞ்சம் ஒரு 100 rupees 200 rupees எக்ஸ்ட்ரா போடும் மேக்ஸ். அவ்வளவு அதுக்கு மேல நான் வித்த கிடையாது. கேக்குறாங்க அப்ப ரேட்டு கூட போடுறீங்கன்னு. விடாதீங்க மக்களே, 50 ரூபாய் கூட்டினாலும் இவர் விட்டுறாதீங்க. இப்போ இந்த மீன் வந்து ஹம்புக்கு கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து நிறைய மீன் கொஞ்சம் இறங்கி இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன காரணம்? காரணம் வந்து கொஞ்சம் கிளைமேட்னால அப்படி இருக்கலாம். ஏன்னா போன டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. போன டைம் வந்து இப்போ ஸ்டாக் நிறைய இருக்கனால நம்ம பார்ட்டிஷன் வந்து 1 feet தான் கொடுத்துருக்கோம். போன வாட்டி வந்து ஸ்டாக் கம்மியா இருந்ததால நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஃபிஷ்க்கு வந்து 2 feet டேங்க் கொடுத்துருந்தோம். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அம்பு வந்து ஃபாஸ்டா பம்ப் ஆயிடும். ஓகே. இடம் நிறைய கொடுத்தீங்க. இப்போ சேலாவ கொஞ்சம் அப்படியே பிரிச்சு போட. இப்போ இந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு இப்போ சும்மா இதை காட்டுங்களேன். இந்த ஃபிஷ் வந்து டவுனா இருக்குல்லையா அம்பு. இப்போ மித்த ஃபிஷ்லாம் சேல் ஆனோடனே இந்த பார்ட்டிஷனை கழட்டி இதை குரூம் பண்ணி நான் இந்த சைஸ் எடுத்துருவேன். ஓகே. இப்போ நீங்க க்ரூமிங் ஃபீடிங்லாம் என்ன யூஸ் பண்றீங்க? ஃபீடிங் வந்து பெல்லட் ஃபீடிங் வந்து பெஸ்ட். ஒரு வீக்லி 1 or 2 times வந்து பிளட் வார்ம்ஸ் கிடைச்சா வந்து போடுவேன். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ப்ரோ நானும் வந்து அடிச்சுக்க போறோம்.
ஆமா ஃபுட்லயே வந்து உங்களுக்கு எனக்கு வேற வேற கருத்து இருந்துச்சு. ஆமா மீல் நான் ரெகுலரா லைஃப் ஃபீட் கொடுப்பேன், நீங்க அதை கொடுக்க கூடாதுன்றீங்க. ஸோ அதை தாண்டி க்ரூமிங்ல என்னென்ன கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ள இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் எப்படி வளர்க்குறேன்றத சொல்றேன் ப்ரோ. சரி. ஒரு மீனை பொதுவாகவே நான் சின்ன சைஸ்ல வாங்குவேன், 1.5 இன்ச் 2 இன்ச்ல வாங்குவேன். அது ஒரு 2 feet டேங்க்ல சின்ன டேங்க்ல தான் போட்டு க்ரூம் பண்ணுவேன். அப்பயே வந்து லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு அரை வயிறுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன்னா அரை வயிறுக்கு வந்து லைஃப் ஃபீடு, ஒரு வேளைக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். மீதி 2 வேளைக்கு வந்து ஃபுட்டு தான் கொடுப்பேன். ஓகேங்களா? எப்பயுமே ஃபுல் வயிறுக்கு நான் லைஃப் ஃபீட் அடிக்க மாட்டேன். ஓகே. வாட்டர் செஞ்சு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 50% கிட்டே மாத்திடுவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி அழுக்கு பொறுத்து. இதுல நீங்க மாறுபட்டு நான் என்ன பண்றேன்னு கேக்குறீங்க? இல்ல இதெல்லாமே வந்து ஓகேவா? ஓகே தான். நான் இப்போ சில விஷயம் வந்து சொல்லலாம். இப்போ வந்து நீங்க பேசுனதுல வந்து டேங்க் சைஸ் பத்தி பேசிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இனிஷியலா 2 feet சின்ன ஃபிஷ் தருவேன். அது ஒரு 3 inch வந்தோடனே ஒரு 2.5 feet 2.25 அடி டேங்க் அதுக்கு மாத்திடுவேன். நீங்க ஒரு செல்லரு, நீங்க வந்து அப்படி பண்ணுவீங்க. செல்லரு நான் அப்படி பண்ணுவேன். ஒரு செல்லர்னு வச்சுக்கோங்க. இல்ல ஆக்சுவலா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹாபிக்கான ஃபிஷ்க்கு தான் இது பண்றேன். ஹாபிக்கான ஃபிஷ் சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஒரு 2 inch ஃபிஷ்க்கு 2 feet டேங்க் கொடுப்பீங்க. ஆமா. வளர்ந்த பிறகு கொஞ்சம் டேங்க் சைஸ் பெருசா கொடுப்பாங்க. இப்போ ஒரு வீட்ல வந்து 3 feet டேங்க் தான் இருக்கு. ஃப்ளோரான் வாங்குறாங்க 2 inch வாங்குறாங்க. இப்போ திருப்பி அவங்க 2 feet டேங்க் போக முடியும். இல்ல அப்படி பண்ணா பெட்டரா தானே இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 3 feet டேங்க்னு எடுத்துப்போமே. ஓகேங்களா? 2 feet தான் சைஸ். இல்ல 3 feetனு உதாரணத்துக்கு எடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ வந்து வீட்டுல வளர்க்கும் போது கொஞ்சம் அசிங்கம் பார்க்காம நீங்க வந்து டேங்க் வந்து பாதி தண்ணி வச்சு க்ரூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸாவும் வந்து தண்ணி ஏற்றது வந்து கொஞ்சம் பெட்டர். ஏன்னு சொல்றேன்னா, லாங்கான டேங்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபிஷ் ஃபர்ஸ்ட் நீட்டமா வளரும். ஃபிஷ் ஃபர்ஸ்ட் நீட்டமா வளரும் ஃப்ளவர்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தான் வந்து அந்த பிராட்னஸ் வந்து வரும். நீங்க ஷார்ட் ஸ்பேஸ்ல வந்து கொடுத்து வளர்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து அப்படியே வந்து ப்ராப்பராகவே ஹெட்டும் பாடி ஷேப்பும் வந்து ஈக்குவலாவே வளரும். ஷேப் கரெக்டா வரும்ன்றீங்க. ஆமா. இதுல நான் எதுக்கு சின்ன டேங்க் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு ஃபிஷ் வாங்கினேன், எடுத்த உடனே பெரிய டேங்க்ல கொடுத்தேன். பயந்து ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் எந்த டேங்க் மாத்தினாலும் அது செட்டே ஆகல கடைசி வரைக்கும். சம் ஃபிஷஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, எல்லா ஃபிஷும் கிடையாது தான். பொட்டன்ஷியல் ஃபிஷ்ஷே வந்து ஒரு புது பிளேஸுக்கு வரும்போது வந்து நீங்க பெரிய ஸ்பேஸ் பயந்துரும். பயப்படும் போது அந்த விஷயம் நடக்கிறதுனால தான் நான் சின்ன, அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் கம்மி பண்ணி வந்து கொடுக்கலாம். இதுலயே வந்து நிறைய செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சொல்ல முடியாது, சில பேர் பண்றாங்க. யார் சொல்றாங்கள சொல்லல, வெளியே வரப்போது சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம வந்து இது பார்ட்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா, 6 inch கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 1.5 inch ஃபிஷ். சின்ன ஃபிஷ். ஆமா. இந்த ஃபிஷ் வந்து ஏஜ் வந்து ஒரு 2 months 3 months இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசமும் இதே பார்ட்டிஷன்ல தான் வளர்ப்போம். ஸ்டண்ட் பண்றோம். ஸ்டண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து மவுத் ஷேப் அழகா வந்துரும். ஏஜுக்கான ரிசல்ட் வந்துரும். ஆனா ஃபிஷ் சைஸ் கம்மியா இருக்கும். ரிசல்ட் எல்லாம் வராது உங்களுக்கு. ஸ்டண்ட் பண்ணாலே வந்து என்ன ஆயிடும், மவுத் அண்ட் ஹெட் ஷேப் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். நீங்க பார்த்து ஃபிஷ் வந்து நல்ல பாடி ஷேப் பர்ஃபெக்டா இருக்கு சைஸ். நீங்க எத்தனை போய் பெரிய டேங்க்ல க்ரூம் பண்ணும் போது ஃபிஷ்ஷோட ஷேப் வந்து ஏடகூடமா அப்ப மாறும். அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ற ஃபிஷ்ஷஸ் தான் நீங்க பார்த்து கண்ணை பார்த்து தான் வாங்கணும். கண்ணு மட்டும் ரொம்ப வந்து பெருசா இருந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரும். ஏஜ் அதிகம் இருக்கும், அந்த தெரிஞ்சிடும். எல்லாமே கண்ணு பார்க்கணும். எங்க கண்ணு எடுத்துருவாங்க. நான் என்ன ஸ்டண்டா பண்றேன். போன வாட்டி வரும்போது நான் ஒரு ஃபிஷ் ஸ்டண்ட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸ்டண்ட் ஃபிஷ்ல பெரிய டிராபேக், நீங்க ஷேப்லாம் சொல்றீங்க, அதோட பெரிய டிராபேக்னா 6 inch மேல வளராது. அது ஏஜை தாண்டி அது போயிடுச்சுங்க. 20 வயசு இருக்க ஒரு ஆள் வளருவான். இப்ப 20 வயசு இருக்கான், சரியா சாப்பிடாம குள்ளமாவே இருக்கான், ஒல்லியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. 20 வயசு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு வளருவான். அதே மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதனாலே ஸ்டண்ட் பார்த்து தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஹாபிஸ்ட் வந்து என்ன பண்ண, பெரிய டேங்க் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற என்ன டவுட், வேற என்ன டிபேட் போயிட்டு. அப்புறம் ஃபீடிங் வந்து நான் டெய்லி ஒரு வேலையில வந்து 50% வந்து நான் மீல் வார்ம்ஸ் கொடுக்குறேன். மீல் வார்ம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏதோ ஒரு லைஃப் ஃபீட் வச்சுக்கோங்க, பிளட் வார்ம்னு வச்சுக்கோங்க. 6 வயதுக்கு வந்து நான் லைஃப் ஃபீட் தரேன். மீல் வார்ம்ஸ் வந்து கொடுக்கலாம் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா பிளட் வார்ம் கூட கம்பேர் பண்றப்ப மீல் வார்ம்ல ஃபேட் அதிகம். ஃப்ளவரானுக்கு ஃபேட் அவ்வளவு கூட தேவை கிடையாது. அது ஒண்ணு. அதோட மேல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து டஃபா இருக்கு, டைஜஸ்ட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பூப்லயும் அந்த ஸ்கின் வந்துருது மீல் வார்மோட. ஸோ கம்பேர்டு டு பிளட் வார்ம், மீல் வார்ம் பிரச்சனை தான். ஆமா பிரச்சனை தான். பரவாயில்ல ஒத்துக்கிட்டீங்களே. இல்ல என்ன கேக்குறீங்க டிபேட்டுக்கு. நான் வந்து மீல் வார்ம்ஸ் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நீங்க சொல்றதுலே தெரியுது டைஜஸ்ட் பண்ண வந்து கஷ்டம் தான். அது ஈஸியா இருக்கும். வீட்ல நம்ம வாங்கி வச்சிட்டா 1 மாசம் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம், நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ ஹோம் பிரீட் ஃபிஷ் 2 years வளர்க்குறாங்க. 2 years 2.5 years கழிச்சு ப்ரோ இறந்துடுச்சு ப்ரோ. இல்ல லைஃப் இன்னும் கூட வரும்ல. லைஃப் இன்னும் கூட வருதுல. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட்டு வந்து வாங்குறாங்க மார்க்கெட்ல வந்து. உங்க சேனல்ல பிராண்ட் நேம்லாம் சொல்லலாங்க? சொல்லுங்க.
இப்போ வந்து ஒரு எனக்கா பிரச்சனை அவங்க தேடி வர போறது வந்து சரி நல்ல இப்போ இல்ல அப்படி சொல்ல நான் யூஸ் பண்ற நல்ல ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஒரு இல்ல ப்ரோ பிராண்ட் நேம் எக்ஸோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோ எக்ஸோ யூஸ் பண்றேன்னா இப்போ நான் ஜூனைலுக்கு வந்து எக்ஸோ கொடுக்குறேன் 2 இன்ச். இப்போ வந்து ஒரு 4 இன்ச் 5 இன்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 8 months 9 months வரைக்கும் நான் எக்ஸோ கொடுக்கலாம். 40% வந்து 40 to 45 வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கு. இப்போ நான் அந்த ஃபிஷ் வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துருந்தா அந்த ஃபிஷ்ஷோட கிட்னி வந்து 2 வருஷம் கழிச்சு அவ்வளவு ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுமா? முடியாது. இப்போ நம்மளுக்குமே அப்படிதானே, ஹியூமன்ஸுக்குமே அதே மாதிரி தான். அதே மாதிரி என்ன பண்றது, நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் அந்த ஃபுட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு நல்ல ரிசல்ட்டிங் ஃபுட்னு சொல்லிட்டு போட்டு ஃபிஷ்ஷை போட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை கலந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கறது பெட்டரா இருக்கு. பெட்டரு, ஏன்னா வந்து ஃபிஷ் வந்து லைக் பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து வயசு ஆனாலும் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டே கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா அது ஃபிஷ் கிட்னி வந்து ஃபர்ஸ்ட் காலி ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து சரி இப்போ ஒரு ஸ்டேபிளான ஃபுட் வயசான மீனுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எக்ஸோ கிடையாது. இப்போ நான் எக்ஸோ வந்து நான் எப்படின்னா பிளான் பண்ணுவேன்னா இப்போ வந்து எக்ஸோ வந்து 40% போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணுவேன் ஜூனைல் ஸ்டேஜுக்கு. கொஞ்சம் ஒரு 8 months ஆஃப்டர் வந்து நான் ஒக்கிக்கோ போறேன். ஒக்கிக்கோலே 40 போட்டிருக்கான். ஆனா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி வந்து எக்ஸோ பெட்டர் மாதிரி தெரியுது. அந்த பின்னாடி லேபிள்ல போட்டிருக்கா நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ஃபுட்னா வந்து வைல்ட் ப்ரோபயோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சொல்றேன். ஸோ அதுல வந்து 30% ப்ரோட்டீன், அப்புறம் வந்து அது சில ஃபுட்ல வந்து கார்லிக் கலந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கட் ஹெல்த் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, அது மாதிரி கொடுக்கலாம். இந்த ஆம்பர்ல கூட அப்படிலாம் வருது. பட் இப்போ ஃபுட் நல்லா இல்ல, கார்லிக் கலந்துலாம் வருது. அது எனக்கு தெரியல, ஆம்பர் நான் யூஸ் பண்ணதில்ல. முன்ன பெட்டரா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்ல. இப்போ அதே மாதிரி இந்த நீங்க சொன்னீங்களா சின்னதுல இருந்து அடல்ட் வரைக்கும் ஹம்பிட்டு போட்டு கிட்னி இஷ்யூ வருதுன்னு, அதே மாதிரி இப்ப இந்த மீன் வாங்கிட்டு போறாங்க கஸ்டமர், எவ்வளவு ஃபுட் போடலாம்னு சொல்றீங்க? இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு வேலைக்கு வந்து ஒரு 3 to 4 பெல்லட் மேக்ஸிமம். 3 to 4 பெல்லட் 2 வேளை போடலாம். ஒரு வேளை போடலாம். ஒரு வருஷம் கழிச்சு அந்த கஸ்டமர் வர்றாரு, சரிங்களா? அதே கஸ்டமர் இந்த ஃபிஷ் வாங்கிட்டு போனாரு, நீங்க சொன்ன மாதிரி நான் 3 ஃபுட்டு போடுற மீன் வளரவே மாட்டேதுன்னு வருவாங்க. கண்டிப்பா. அப்போ வந்து நீங்க கொடுக்குற வாட்டர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ் வளர வளர அதோட ஃபீடிங் நம்ம நான் சொல்றேன் ஒன்னே ஒரு வந்து இல்ல ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணணும்ல. கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். 2 பில்லட் போடுங்கன்னு ஒரு செல்லர் வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்தாரு. அது எப்படி அது அந்த ஒரு வருஷம் கழிச்சு 2 ஃபுட் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளே வந்து காமன் சென்ஸா கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் சொல்றேன். அது வந்து ப்ராப்பர்னா சில பேர் அப்படி கேட்பாங்க, ப்ரோ நான் வந்து நீங்க 4 நாள் போட சொன்னீங்க, 6 மாசம் கழிச்சு அதை சொல்லுவோம். அது வந்து நம்ம நீங்க என்ன சொல்லுவீங்க, கஸ்டமரா தான் பொலைட்டா. இந்த அளவுக்கு இந்த விஷயம் எல்லாம் இருக்கு கண்டிப்பா. நான் இப்போ நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோல சொல்ல போறது என்னன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பீஸ் போட்டு தள்ளிடுறாங்க, அவங்களாவே போட்டு தள்ளிடுறாங்க. அது எதனால அவாய்ட் பண்ணலாம்னு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிஷ் வாட்டர் சேஞ்ச் பண்றது. நிறைய பேருக்கு வந்து இப்போ உங்க சேனல்ல வந்து நிறைய ஃபிஷ் வளர்க்குறாங்க. நானே வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்டர் செஞ்சு தண்ணியை ஃபுல்லா இறக்கி சோப்பு நார வச்சு தேய்ச்சிருக்கீங்க இல்லையா? சோ இப்போ வந்து வாட்டர்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து குட் பாக்டீரியா தான். இது குட் பாக்டீரியா நிறைய பேர் காதுல கேட்டுட்டே இருப்பாங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது, ஃபிஷ் வாங்குற அன்னைக்குதான் வந்து வாட்டர் ஃபில் பண்றது, இல்ல 2 days முன்னாடி தான் பண்றது. ஃபிஷ் வாங்குறீங்கன்னா வந்து 1 week முன்னாடி பண்ணி வைக்கிறது நல்லது. நேச்சுரலா இப்போ 2 days 3 days தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு குட் பாக்டீரியா லிக்விட் வாங்கி ஊத்திட்டு 2-3 days வந்து சைக்கிள் பண்ண விடணும். நீங்க சேம் டேல வந்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் வந்து டெத் ஆக சான்ஸ் இருக்கு. சில ஸ்டேஜஸ்ல நீங்க லக்கி ஆகி வந்து ஃபிஷ் நல்லா இருக்கும், அதே வந்து அடுத்த ஃபிஷ்ஷுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது ஆகாது. ஆனா இது ஃப்ளோரானன்றது ஒரு ஹார்டியான ஃபிஷ், பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்தை அதை சமாளிச்சிருந்தா ஹார்டியான ஃபிஷ் தான். ஆனா வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்றீங்க, அம்பு வந்து அது வந்து ஹார்டியான ஃபிஷ்னால சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டும், அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நம்ம. மித்த ஃபிஷ்ஷா தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சிம்டம்ஸ் கிடையாது, உடனே மண்டே போட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபிஷ் வந்து நல்லா இருக்கு, இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், ஹம்ப் இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னதுக்கு ஹம்ப் இறங்குதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது மருந்தை ஊட்டி விட்டுறது. இந்த ப்ளூ மெடிசன் போடுறேன் மீனுக்கு இந்த டிசீஸ், அந்த ப்ளூ மெடிசன் எதுக்குன்னு தெரியாது, அது வந்து இதை போட்டு விட்டுறாங்க. அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணியா அந்த மாதிரி அதை போட்டு விட்டுறேன். நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் தப்பு சொல்ல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. பயப்படாதீங்க, சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல மீன் கொடுப்பேன் ப்ரோ, நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி கொடுப்பேன், இந்த ஃபிஷ் வந்து வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எனக்கே கொடுத்துருங்க, நீங்க சேல் பண்ணுவேன், பேரண்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஒரு 6 மாசம் கழிச்சு அப்டேட் கட்டுறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். டேங்க் வந்து ரொம்ப அன்கிளீனா இருக்கும், துணுண்டு டேங்க் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்ணல அப்படின்னு வந்து தோணுது. எவ்வளவு நம்ம இப்போ வந்து நம்ம சேனல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடியோ வீடியோ போட்டிருக்கோம், பேசிக்ஸை பத்தி பேசிருப்போம். பேசிக்ஸ் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ண வந்து விட்டுறாங்க. அட்வான்ஸா நிறைய விஷயம் பாக்குறாங்க, மீனுக்கு வந்து கிராஸ் ஹெட் போல்ஸ் இருக்கணும், கலர் ரெட் சில்லி ரெட் இருக்கணும், அதெல்லாம் பாக்குறாங்க, தவிர டேங்கோட பேசிக்ஸ் வந்து விட்டுறாங்க. ஓகே,
அந்த மாதிரி நிறைய போட்டு தள்ளுறது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வாட்டர்லயே வந்து நீங்க வந்து 2 கிளைமேட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னோட டேங்க்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் சும்மா இப்படி சுத்தி காட்டுங்களேன், ரொம்ப அன்கிளீனா வச்சிருக்கேன் நான். கிளீனா தான் இருக்கு, உப்பு கரையா இருக்கு. உப்பு கரை இல்ல. இப்போ வாட்டர் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எல்லோயிஷா தான் இருக்கு. ஏன் வந்து நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கேன்னா, சென்னையில வந்து இப்போ வந்து நல்ல மழையா பெஞ்சிட்டு இருக்கு, கோல்டு கிளைமேட்ல வந்து நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். ஓகே, அது என்ன ரீசன் ப்ரோ? இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நான் இதை ஃபாலோ பண்ணது கிடையாது. சிம்பிள் விஷயம். ஆல்ரெடி வந்து வாட்டர் வந்து கோல்டா இருக்கு. ஓகே, இல்ல இப்ப நான் ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணுங்க இல்லையா? ஓகே, ஹீட்டர் போட்டப்போ வாட்டர் டெம்பரேச்சர் 28ல இருக்கும். இப்ப 26ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. புது வாட்டர் வந்து நான் ஒரு 50% மாத்துறேன். நீங்க ஹீட்டர் போட்டீங்கன்னா 28ல வைப்பீங்க, கண்டிப்பா 26 to 28 வைப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, வாட்டர் சேஞ்ச் 40% 50% பண்றோம். பண்றீங்களா? அப்போ வாட்டர் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2-3 hours ஆகுமா? இல்ல 50% தான் மாத்துறேன். சோ ஒரு அடுத்த ஒரு 1 hourல மாறும். 1 hour மாறுதுல, அந்த 1 hourல ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஆகுது, பட் அது பெரிய இம்பாக்ட் பண்ணாதுல ஹீட்டர் போட்டிருந்தா. நீங்க இம்பாக்ட் ஆகுறதுன்னு சொன்னது வந்து நீங்க வந்து 10ல வந்து 5 மீனுக்கு இம்பாக்ட் ஆகாது, மித்தம் 5 மீன்ல இருந்தானே கொன்னுறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு சில மீன் தாங்காதுன்றீங்க. ஒரு சில மீன் தாங்காது. சோ இப்போ வந்து நான் இந்த தொட்டில இருக்க எல்லா மீனுக்கும் தண்ணி மாத்தினா எல்லா மீனும் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு மீன் புது வாட்டர்னால வந்து ரொம்ப குஷியாகி அம்பெல்லாம் பாப்பாய் பயங்கரமாயிடும். ஒரு மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, ஸோ கோல்டா இருக்கு கிளைமேட் வெளியில அப்படின்னா வந்து நீங்க ஹீட்டர் போட்டிருந்தாலுமே 20-30% மேக்ஸ் நீங்க கண்டிப்பா மாத்தியே ஆகணும். பண்ணலாம். ஆனா ரொம்ப பண்றாதீங்க. 20% 30% பண்ணலாம். உங்களுக்கு வந்து சம்மர் நல்லா இருக்கு டெம்பரேச்சர் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா 40% 50% கூட பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து மழை பெஞ்சது இந்த மாசம் பெருசா இல்ல, இந்த டைம்ல நீங்க பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அட்வைசபிள் வந்து நீங்க ஹீட்டர் போடாமலே வந்து ஃபிஷ் வளர்க்கலாம். ஹீட்டர் போடாமலே வளர்க்கலாம். அது வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். ஹீட்டர் போடுறப்ப பெட்டரா டைஜஸ்ட் ஆகுதுன்னு தோணுது. நான் ஹெவியா ஃபீட் பண்ணி சைசிங் சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுவேன். ஒரு அடி வரணும் அந்த மாதிரிலாம் ஹெவியா ஃபீட் பண்ணுவேன். ஸோ அது வந்து நல்ல வாட்டர் டெம்பரேச்சர் இருக்குன்னா பெட்டரா டைஜஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் இருக்கு எனக்கு. பண்ணலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எல்லாத்தையுமே நான் டிபேட் பண்ண முடியாது. சில பாயிண்ட் அக்செப்டபிள் தான். ஆனா வந்து நீங்க ஹீட்டர் போடாம வளர்த்தீங்கன்னா கூட சில ஃபிஷஸ் வந்து அடாப்ட் ஆயிடும். ஹீட்டர் போடாம தான் இந்த 2 வருஷம் முன்னாடி வளர்ப்பேன். 5 வருஷம் முன்னாடி எப்படி சோப் வச்சு கழுவிட்டு இருந்தனோ அது மாதிரி 2 வருஷம் முன்னாடி ஹீட்டர் இல்லாம தான் வளர்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்ப 2 வருஷமா ஆரம்பிச்சதுதான். இப்ப இருக்க நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஹீட்டர் தேவையான்னு கேட்டீங்கன்னா 100% வந்து தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி சொல்ல முடியல. நம்ம கிளைமேட் வந்து அப்படி இருக்கு. திடீர்னு வெயில் அடிக்கிறப்போ வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, வெயில் மழை அடிக்கிறப்போ ரொம்ப கோல்ட் ஆயிடுது. அதனால வந்து ஒரு ஸ்டேபிள் ஹீட்டர் வச்சு யூஸ் பண்ண நல்லதுதான். பட் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணாதான் வந்து ஃபிஷ் நல்லா இருக்கும்னு தான் வந்து அவசியம் கிடையாது. ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கங்க ப்ரோ. ஓகேங்களா? ஓகே, அவங்க கம்பல்சரி. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஊர்ல கம்பல்சரி கிடையாது. இல்ல ப்ரோ, இப்ப ஹில் ஸ்டேஷன் சொல்றீங்க, நான் சென்னை கம்பேர் பண்றப்ப கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் ஹில் தானே ப்ரோ? அப்படியா? ஓகே, அப்ப நீங்க வந்து போயிருக்க வந்து கோயம்புத்தூர் சிட்டி சைடு போயிருப்பீங்க. செம்ம சில்லு, பயங்கர சில்லு. அங்கெல்லாம் மீன் எப்படி இருக்குன்னு நினைச்சிருந்தேன். சிட்டி சைடு போயிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல வந்து இது ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு சில்லா இருந்துச்சுன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி தாண்டி இப்ப சென்னைக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா தேவையில்ல. டிசம்பர் மந்த் அந்த மாதிரி டைம்ஸ்ல நீங்க வாட்டர், ஹீட்டர், ஃபுட் பத்தி பேசுறோம். டேங்க் பத்தியும் சொல்லிட்டோம். சைஸ் எவ்வளவு கொடுக்கணும் உங்களோட ஒப்பீனியன்? வந்து மினிமம் வந்து 3 feet கொடு. மினிமம் இல்ல, மேக்ஸிமம் 3 feet கொடுக்கலாம். ஓகே, மினிமம் வந்து 2.5 feet கொடுக்கலாம் ப்ரோ. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறாங்க 2 feetல ஃபிஷ் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல்லரா என்ன சொல்லுவீங்க நீங்க? கஸ்டமர் கடைக்கு வந்துட்டாரு, வளர்க்கூடாதுதான் சொல்லணும். ஆமா, அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. இப்போ இம்போர்ட்டட் டேங்க்லாம் பாத்தீங்கன்னா நான் பெரிய டேங்க் வச்சிருக்கேன். இந்த 2 feet டேங்க் வந்து நீங்க ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க 4-5 monthsல வந்து அதை மாத்தணும். ஓகே, மாத்தணும் சைஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் 3 monthலயே மாத்திரணும். ஆமா, இப்போ வந்து ஃப்ளவரா நீங்க வளர்க்குறீங்கன்னா 2 feet டேங்க்கு கீழே தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. அது வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கே வந்து பண்ற ஒரு கொடுமை தான். எந்த ஃபிஷ்ஷுமே நீங்க பீட்டா கூட வளர்க்குறீங்களா, பீட்டா வந்து பவுல்ல வந்து வளர்த்தா ஹாப்பியா இருக்காது, டேங்க் கொடுத்தா ஹாப்பியா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாதான் நல்லா வளரும். ஓகே, நீங்க வந்து ரொம்ப இப்ப அதான் அது உயிரோட இருக்குன்றவும் அது போதும்னு நினைச்சிடறாங்க. இப்ப நம்மள ஒரு நிக்கிற மட்டும் இடம் இருக்கிற ரூம் இடம் சாப்பாடு கொடுத்து இருந்தா நம்ம உயிரோட இருப்போம் அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான். சரி, ரைட்டு ப்ரோ. நிறைய விஷயத்த பத்தி இன்னைக்கு சண்டை போட்டோம். நல்லா இருந்துச்சுல?
ஓகே, புதுசா இருந்துச்சு உங்ககிட்ட. ஆக்சுவலா வந்து இது நல்லா இருக்கும். நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸும் கீழே சண்டை போடுவாங்க, அதுவும் நமக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வேற மாதிரி இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஓகே ஓகே, ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு மாதிரி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். எனக்கு நல்லா இருந்துச்சு. சரிங்க ப்ரோ, ஸ்டாக்குமே வந்து இந்த டைம் புதுசா பார்த்துருந்தோம் நிறைய. எதனா ஸ்டாக் வரும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க எதனா சொல்லணுமா? அதுவும் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பல, இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போட்டுருக்கீங்களா? அது வேற. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லொகேஷன் நீங்க பின் பண்றீங்க. ஓகே, பிரைஸ் ரேஞ்ச் வந்து 900 to 1000 அவ்வளவுதான் வந்து சேல் பண்றேன். ஓகே, வேற என்ன வெரைட்டிஸ் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா SRD, மேக்மா, KML இருக்கு. இம்போர்ட்டட்ஸ் பை த டைம் நீங்க வீடியோ போறப்போ இம்போர்ட்டட் வந்து வரும். ஓகே, இம்போர்ட்டட் ஸ்டாக் அடுத்து வரப்போகுது. சரி, மேபி ஒரு 1 or 2 months நிறைய பேர் வந்து கம்பாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. 1 or 2 months வந்து நிறைய கம்பாஸ் போடலாம். கமெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கீழே போடுங்க. கம்பா என்ன சைஸ், ஃப்ரையா போடலாமா, ஹெட்பாப்பா வந்து பண்ணலாமா? இப்போ நம்ம ஸ்டைல் வந்து ஹெட்பாப் தான் கேட்பாங்க. ஹெட்பாப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஹெட்பாப் என்னோட கருத்து ஹெட்பாப் பண்ணுங்க. ஓகே, அவங்க கருத்தும் கேட்கலாம், கமெண்ட்ஸ்ல போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஷிப்பிங் வந்து காமன் தான் ப்ரோ. ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஷ்ஷோட காஸ்ட் வந்து அடிஷ்னலா வரும். ஓகே, ஷிப்பிங் காஸ்ட் தனியா வரும். ஷிப்பிங் காஸ்ட் தனியா. ஆல் ஓவர் ஆனா இந்தியா ஃபுல்லா பண்றீங்களா? ஆல் ஓவர் இந்தியா, மேஜர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து பண்ணலாம். மேஜர் டவுன்ஸ் அண்ட் ஆமா. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும், சவுத் இந்தியால ஃபுல்லா பண்ணலாம். எல்லா இடத்துக்கும் போவோம். பட் நார்த்ல வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியால இருக்காது, மேஜர் பஸ் ஸ்டாப் இருக்காது. நார்த்னா மேஜர் சிட்டிஸ், சவுத்ல ஆல் ஓவர் எல்லா இடத்துக்கும். ஆமா, அந்த மாதிரி தான். சரிங்க ப்ரோ, நம்பரு லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் ப்ரோ. ரொம்ப நன்றி.